அடுத்த பாருங்க, முதலாவது பாருங்க, பொதுச்சொத்து என்று சொன்னால் இதுல இருக்கு என்ன இருக்கு? நாட்டின் மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் பொருட்டு அரசினால் வழங்கப்படுவது. நாட்டின பெருமை எதுல தங்கி இருக்கிறது சொன்னா கல்வியில தங்கி இருக்குது. கல்வியில் உள்ள சினைப்பெயர் தன்மைக்குள் வந்து கண்கள். இந்த பந்தியில் உள்ள ஓமானம் என்று சொன்னா எமது கண்கள் என்ற போலுக்கு முன்னுக்கு வாரங்களுக்கு சரி. அதே போல வாசிப்பதற்கு புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கும்? நூல் நிலையம். நூலகம் அல்லது நூல் நிலையம் என்று சொல்லி அழைப்பார்கள். திசையிலே என்பதற்கு வந்துள்ள புத்தகத்தில் வித்தையிலே என்று சொன்னால் கல்வியிலே என்று கல்வியிலே என்று வந்திருக்கணும். கல்வி என்று அழைக்கிறார்கள். இது 6 சொல்லி அதுல இருக்குது. 6 புள்ளிகள் வழங்கப்படும். இதுல பாருங்க, பின்வரும் பழமொழிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பு பிடிந்து தெரிவு செய்ய. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, அரசன வழியோ குடிகள் அவ்வழி முன்மாதிரி. கீழே தரப்பட்டுள்ள தொடர் மொழிக்கு பொருத்தமான ஒரு மொழியை அடைப்புகளும் தெரிவு செய்து போட்டுடுங்க. கட்டுக்கடங்காத இளைஞன் திருப்பட்டி. நடக்க இருப்பவற்றை முன்கூட்டிய கூறுவோம் தீர்க்கதரிசி. அடிக்கடி அதே போல விசாரணை முடிவில் நீதிபதியா வழங்கப்படுவது தீர்ப்பு. யாருமே டவுட் எல்லாம் கேட்கலாமா? அடுத்த பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு பொருத்தமான எழுத்து வழக்கு சொல். இங்கடம் என்று சொல்றதுக்கு முதலாவது தீபாவளிக்கு 2வது. இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட்டார். செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம். இதுல உங்களுக்கு தெரியும் பிள்ளைன்னு கூட நன்னயம் செய்து விட வரும். மைக்கில் ஓபன் பண்ணுங்க. இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம். உங்களுக்கு 3 திருக்குறள் இருக்கு. 3 பாடம் ஒருத்தல் அவர் நாண என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதுக்கு ஓப்பன் தீண்ட ஒண்ணாதவர் வரை கேட்கிறாங்களே. திண்மை செய்பவரே அங்கே தீண்ட ஒண்ணா. அடைக்கலம் என்றதுக்கு ஒத்ததற்கு சஞ்சம். மான் சஞ்சமா அடைக்கலம் என்று சொல்ல சஞ்சம். சொல்லலாம் சொல்லலாம். அடைக்கலத்துக்கு பாதுகாப்பு சொல்றாரு. கொடுக்கலாம். அடுத்தது மானுக்கு ஆண் பேர் வந்து கலை, பெண் பேர் வந்து தனக்குரிய தாவரத்தினுடைய பெயர் நகை பெயர் வந்து வடக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் நீ படிக்க வைக்கலாம். இல்லாட்டி நாங்க அடுத்த கேள்வியை பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? அடுத்த பாருங்க, ஔவையாரின் பாடல்களில் ஒன்று. குறுக்கெழுத்து போட்டி இடமிருந்து வேண்டாம். ஔவையார பாடல் ஒன்று. சூரியனின் மறுபெயர் மேல் கீழ். மூன்றாவது சூரியன் வந்திருக்கிறோம் சொல்றார். அதே போல அழுக்குன்றதுக்கு கரம். அடுத்த பாருங்க,
11வது ஆங்கிலம் இப்ப சொல்லுங்க என்ன விட வரும்? Pick it up. முதலாவது என்னுடைய How are you? ரெண்டுக்கும் கோடு போடுங்கள் சரி. சரியான கோடு போட்டுருங்க. அடுத்தது I will come tomorrow. நான் நான் நாளை நாளை வருவேன். வருவேன். வீட்டுக்கு போவோம். நாங்கள் வீட்டுக்கு போவோம். இல்ல வீட்டுக்கு போவோம் நினைத்தால் சரி. வீட்டிற்கு செல்வோம். வீட்டுக்கு செல்வோம் சரி. அது தயவு செய்து பாதத்தை துடையுங்க. அப்படி வேற யாராவது please Please clean your feet. நீ கொண்டு வருவார் ஸ்வீட் பண்ணுவார். feet கொண்டு வர சரி அடி காட்டவா WI your feet Sir. R கொண்டு முடியாது Sir. சொல்லடா நீங்க சொல்ற விலங்கு இல்ல சார். வெயிட் பண்ணி நான் சொன்னேன்லடா இது Feet. மித்ரா வாக்கு தயவு செய்து பாதத்தை துடையுங்கள். Please wipe your feet. எப்படி விட இருக்கிறீங்களா அல்லது விட எழுதாம இருக்கிறீங்களா? அடுத்த சூரிய ஸ்தானைய போயிடவே இல்லையா? பாடத்தை சொல்லித்தாருங்கள். மேற்க பாடமை கீழாதென் என்ன சார்? எனக்கு இந்த பாடத்தை சொல்லித்தாருங்கள். உங்களை தானே எனக்கு இந்த பாடத்தை சொல்லி பாருங்கள் என்று சொல்றது. சொல்லேன் சார் சார் கைக்கு தெரிஞ்சாங்க பாபு பாடம கீழா தென்ன என்று சொல்லிடு சார் சொல்றேன் சொல்லுங்கடா விளங்குங்க. மட்ட பாடம கீழா தென்ன எனக்கு இந்த தெரியும். சார் மட்டமே பாடமைக்கு இயலாது என்ன? மட்டமே பாடமைக்கு இயலாது. சரி
ரைட் சார் ஓகே நீங்க மட்டமே கணக்கிறது பாடமைக்கு விளங்கும் இல்ல எல்லாத்தையும் சரி கதைக்கிற விளங்கு இல்லையா கதைக்கிறது கஷ்டமா இல்லை நீங்க கேட்கறது உங்களுக்கு சரி ஓகே இப்ப விளங்குதா சார் ரைட் ஓகே சரி கவனிச்சு கொள்ளுங்க ரைட் மட்டமே பாடமைக்கு இயலாத என்னன்னு சொல்லி வேறும் அடுத்தது பாருங்க 90,009 என்பதை சொற்கள் இலக்கத்தில் எழுதட்டாம் அப்ப 90,000 என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் 90 போட்டு 3 சைவர் வர போகுது அப்ப நாங்க 90 போட்டு 2 சைவரை போட்டு 9 போட்டு விட்டோம்டா சரி 90,009 இதுக்குரிய புள்ளிகள் 2 அடுத்தது பெட்டியினுள் தரப்பட்ட எல்லா இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிக சிறிய இலக்கம் கேட்கிறாங்க மிக சிறிய இலக்கம் என்று சொன்ன உடனே 2,0,2,2 அடுத்தது இதை பயன்படுத்தி ஆக்கத்தக்கது என்ன வரும் கனவுரு என்பது சரியான விடை 6, 8, 12 6, 8, 12 அதுக்குரிய முகமுச்சி விளிம்பா இருக்கு இதுல பாருங்க தசம சொல்லடா கூம்பதுக்கு எப்படி சார் முகாமுச்சி விளிம்பு எதுக்கு கூம்பகம் கூம்பதுக்கா ஆமாம் சார் கூம்பதுக்கு 5 இருக்கும் 5 5 8 சொல்றேன் 5 முகம் இருக்குடா கூம்பகத்துக்கு விளிம்பு வந்து 4 4 8 அடுத்து என்ன உச்சி வந்து 5 டபுள் 5 8 வேறு 5 5 8 அடுத்த கவனிங்க உருவில் இதுல எங்களுக்கு தெரியும் ஒரு இதுவும் 2 4 6 8 10 10 இருக்கு ஆனா நுழைச்சப்பட்டிருக்கு எத்தனை சொன்னா 3 அப்படி என்ன சொன்னா 10 மேல் 3 தசம் என்ன எழுதணும்டா 0.3 இருக்கு அதே போல பெட்டியில் காணப்படும் பென்சில்களின் எண்ணிக்கையின் அரைவாசி அப்ப அரைவாசின்னு சொன்னா எத்தனை இருக்குன்னு பாருங்க 3 6 8 10 10 இருக்கு 10 அரைவாசி 5 அப்ப அதுக்குரிய ரோம இலக்கம் என்ன வி எழுதினீங்கன்னா சரி அடுத்தது பாருங்க கட்டாயம் திருப்பி இதை ஐடியில ஜாயின் பண்ணுங்க நாங்க சுற்றாடல் செயலட்டையும் பார்க்கணும் ஒண்ணா ரைட் அதே போல அடுத்தது பாருங்க பேருந்து ஒன்றில் இந்த கூட மைக் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் தயவு செய்து சார் அந்த 333 சாரு மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் லோன் பண்ணிக்கிறேன் சரி ரைட் அடுத்தது பாருங்க பேருந்து ஒன்றில் கமலா 10:15 மணிக்கு தனது பிரயாணத்தை ஆரம்பித்து 15:30 இறங்குகின்றார் அப்ப அவங்க டிஜிட்டல்ல தந்திருக்கிறாங்க அதாவது முற்பகல் நேரத்தையும் டிஜிட்டல்ல தந்து இதையும் டிஜிட்டல்ல தந்திருக்கிறாங்க அப்ப நாங்க என்ன செய்யலாம் அப்படியே கழிக்கலாம் அப்ப நாங்க என்ன செய்வோம் 10:15 கழிச்சோம்னு சொன்னா 30ல இருந்து 15 கழிச்சோம்னு சொன்னா 15 நிமிடம் வர போகுது 15ல இருந்து 10 கழிச்சோம்னு சொன்னா 5 மணித்தியாலம் அப்ப விடை 5 மணித்தியாலங்கள் 15 நிமிடங்கள் சரி அடுத்தது பாருங்க 25ல மைக்ரோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் கேட்கக்குள்ள மட்டும் விட சொல்லுங்க இதுல பாருங்க 25ல இருந்து 22 அப்ப எத்தனை குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 குறைஞ்சிருக்கு அப்ப இதுல இருந்து 3 குறையும் அப்ப 16ல இருந்து 3 கழிச்சோம்னு சொன்னா 13 எண்ணெய் என்று தானே கேட்கிறாங்களே எண்களை என்று கேட்கல அப்ப ஒரு எழுத்து உண்டழி விட்டா சரி இதுல யாராவது ஏதாவது கேட்கணுமா அடுத்த கேள்வியை பாருங்க சரி இதுல எங்களுக்கு தெரியும்
கீழே தரப்பட்டுள்ள எண்களில் ஒழுங்குமுறைக்கேற்ப ஒரு எண்கோலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள நீக்கப்பட வேண்டியது. இதுல பாருங்க பிள்ளைகள் 39 பின்னால இருந்து பாருங்க 3 9 3 27 27 மூன்றால பெருக்கினா 81 81 மூன்றால பெருக்கினா 243. அப்ப அதுல நீக்கப்பட வேண்டியது வந்து 124. ரைட். அதுல தேவையற்ற இது வந்து 124. சார் ஏனென்றா அது மூன்றால பெருக்கப்படுதோம் சொல்றா 243 3081 81 327 அப்படி மாறியும் பார்க்கலாம். சரி, மூன்றால பெருக்கப்பட்டா மூன்றால பிரிப்படும் தானே. ரைட், வெரி குட். அடுத்தது பாருங்க, ஒரே வகையான அளவுகளை கொண்ட 7 சவர்க்கார கட்டிகளின் நிறை 1295 கிராம் ஆகும். ஒரு சவர்க்கார கட்டியின் நிறை யாதுன்னு கேட்கிறான். அப்ப என்ன செய்யணும்? 1295 வந்து 7ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்டா 1 7 7 வரும். 12ல இருந்து 7 கழிச்சோம்னு சொன்னா 5. 5ஓட பக்கத்துல 9 எடுத்தோம்னா 59. 8 7 56. அப்ப கழிச்சோம்னு சொன்னா 3 மீதி வர போகுது. 35ல 7 5 35. அப்போ ஒரு சவர்க்கார கட்டின நிறை வந்து 185 கிராம் இருக்கு. 85 கிராம். சரியா? இந்த இதுகளை நீங்க செய்யுங்களா? அடுத்து 7 மடங்குண்டா 7 வாய்ப்பாடு. அதுல எல்லாம் 7 மடங்குன்னு சொன்னா நீங்க ஏறு வரிசைப்படி எழுதும். முதலாவது 7 6 42, 7 7 49, 8 7 56. அப்ப இந்த 2 தான் வேற போகுது. அப்ப இதை நீங்க என்ன சொல்றா? முதல் 42, அடுத்தது 56. இதுதான் முதல் அடிக்கடி வாரது பிள்ளை. இப்ப இந்த கேள்வி வாரது குறைவு. 39 பாருங்க, 3ல ஒரு பங்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? 39ல 3ல ஒரு பங்குண்டா அத 3ஆ பிரிப்போம். 39 3ஆல பிரிச்சா ஒரு பங்கு 13 இருக்கு. சரி, 39 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா ஒரு பங்கு 13 இருக்கு. அப்படியே 27வது கேள்வி திருப்பி ஒருக்கா ரீஜாயின் ஆகுங்க. குயிக்கா ஜாயின் ஆகணுமா? அதே ஐடியில திருப்பி ஜாயின் ஆகுனீங்கன்னா சரி.